அண்மை செய்தி. கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்க தமிழ் சினிமா சங்கங்கள் ஒருமனதாக முடிவு எடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்க தமிழ் சினிமா சங்கங்கள் ஒருமனதாக முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். விவரம். வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது நடிகர்கள் அட்வான்ஸ் மற்றும் சம்பளத்தை வாங்கி கொண்டு அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டது போல தங்களுக்கு படம் நடித்து கொடுக்காமல் இழுத்தடிப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் பண நஷ்டம் ஏற்படுவதன் காரணமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்திருந்தது. அதன்படிதான் தொடர்ந்து நடிகர் விஷால் உட்பட நடிகர் தனுஷ் மாதிரியான நடிகர்கள் மீது புகார்கள் சொல்லப்பட்டு அவர்களை திரைப்படங்களை கமிட் செய்வதிலிருந்து நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இன்று தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அதேபோல நடப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி ஆகிய சங்கங்கள் இணைந்து இன்று ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனையில் இவர்கள் இன்று ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு முன்பே நடிகர் சங்கம் சார்பிலும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நடிகர் சங்கங்கள் மிரட்டுகிறார்களா என்ற துணியில் பல தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பேசியிருக்கின்றனர். இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் சங்கத்தை மட்டும் நோக்கி அவர்களை டார்கெட் செய்வது போல ஈடுபடுவதால் அப்படி இந்த விஷயம் இருக்கக்கூடாது, அனைத்து சங்கங்களும் சேர்ந்து முடிவெடுத்ததாக இருக்க வேண்டும் என்பதன் காரணமாக இந்த கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கூட்டு நடவடிக்கை குழுவானது இதுபோல தயாரிப்பாளர்கள் உட்பட்ட மற்ற சங்கங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கை குழுவாக இருக்கும். என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன, அந்த ஒப்பந்தங்களை இவர்கள் சரிவர கையாள்கிறார்களா, அவர்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு நேர்மையாக நடந்து கொள்கிறார்களா என்பதையெல்லாம் அந்த சங்கத்தின் மூலம் தீர்வு காண்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் இதுபோல தயாரிப்பாளர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் செயல்படக்கூடிய நடிகர்களுக்கு கடிவாளம் போடுவதற்காக இந்த கூட்டு நடவடிக்கை குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.